சிபி, இந்த முக்கிய செய்தி மட்டும் இல்லாம இன்னைக்கு நாம பார்த்த எல்லா பிரத்யேக செய்திகளுக்கும் அடுத்தடுத்து என்னென்ன ஃபாலோ அப் இருக்குன்னு தொடர்ந்து இந்த நாள் ஃபுல்லா பார்க்க போறோம். தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த நாள்னு சொல்லும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. இந்த நாள் நல்ல நாளா அப்படின்னு கேட்க வர்றீங்க. சரி, நம்ம ஜோதிட ஆய்வாளர் மகாபாரதி இருக்காரு. அவர் நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்டயே நம்ம கேட்டலாம். அதோட இந்த தொகுப்பை நம்ம நிறைவு செஞ்சிடலாமா? ஆமா, இதுக்கப்புறம் நாங்க உங்களை திங்கக்கிழமை தாங்க பார்ப்போம். அது வரைக்கும் நீங்க என்னென்ன செய்தி கொடுக்க போறாங்க திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லி நீங்க அவளோட எதிர்பார்த்துட்டே இருங்க. ஆனா அடுத்தடுத்து வரக்கூடிய தொடர் நிகழ்வுகளுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடோட தொடர்ந்து இணைந்திருங்க. நொடிக்கு நொடிதான புதிய செய்திகளை உங்களுக்கு வழங்க நியூஸ் 18 தமிழ்நாடு காத்துக்கிட்டு இருக்கு. நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் காயத்ரி, சிபி. வணக்கம் நேயர்களே. இன்று 11/1/2019 மார்கழி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய தேதி பஞ்சமி தேதி. இன்று நாள் முழுவதும் புரட்டாதி நட்சத்திரம். நேயர்களே, இனி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா? பாசமிகு மேசராசி நேயர்களே, இன்றைய தசாநாதன் குரு உங்கள் 9, 12ஆம் அதிபதி 8இல் நின்று புதன் சாரமேறி புதன் 9இல் இருப்பதால் இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உண்டாகும். பிரயாணங்கள் ஆதாயத்தை தரும். ஏற்றுமதி இறக்குமதி டிராவல்ஸ் தொழில் செய்பவர்கள், ஏஜென்சி கமிஷன் கான்ட்ராக்ட் தகவல் தொடர்பு கன்சல்டிங் தொழில் செய்பவர்கள் அதிகமான நன்மை அடைவாங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆதாயங்களை அள்ளித்தரும் நாள். அனுகூலமான திசை கிழக்கு, நிறம் ஆரஞ்சு, எண் 1. சாதுரியமிக்க ரிஷபராசினர்களே, இன்றைய தசாநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் நின்று அஷ்டமத்தில் நிற்கும் புதனின் சாரத்தை செல்வதால் என்னதான் உங்களுக்கு யோகக்காரனாக இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை நம்ப வைத்து விரயத்தில் உங்களுக்கு தள்ளி விடுவார் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். குறிப்பா பேராசை பெரும் நஷ்டத்தை உண்டாக்கி விடுங்கிறத நீங்க மறந்துடவே கூடாது. தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறிப்பா கணக்கு வழக்குகளில் நீங்க இன்னைக்கு கவனமா இருக்கலன்னா கவலையே பின்னாட்களில் அடைய வேண்டி வரும். இந்த நாள் எச்சரிக்கையாக இருந்து கொண்டால் எல்லா துன்பத்தையும் சரி செய்யும் நாள். அனுகூலமான திசை தென்மேற்கு, நிறம் கருப்பு, எண் 4. மனதிற்கினிய மிதுன ராசினர்களே, இன்றைய தசாநாதன் உங்கள் 7, 10 அதிபதி குரு 6இல் நின்று 7இல் நிற்கும் புதனின் சாரத்தை செல்வதால் இன்று தொழில் வியாபார அபிவிருத்தி சிறப்பாக இருக்குங்க. வாடிக்கையாளர்களின் பெருக்கமும் இருக்கும். அது நன்மையை தரும். வீடு மற்றும் தொழில் செய்யும் இடங்கள் ஆகியவற்றை நீங்கள் திருத்தி அமைச்சுக்கணுங்கிற எண்ணம் உங்கள் மனதில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு இன்னைக்கு சாதகமான நாள். இந்த நாள் நீங்கள் சமுதாயத்தில் நல்ல மதிப்பை பெறும் நாள். அனுகூலமான திசை தென்கிழக்கு, நிறம் ஊதா, எண் 6. கருணை உள்ளம் கொண்ட கடகராசினர்களே, இன்றைய தசாநாதன் உங்கள் பாக்கியாதிபதி குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நின்று 6இல் நிற்கும் புதன் சாரத்தை செல்கிறார். எனவே விட்டதை பிடிக்கும் நேரம். உத்தியோகத்தில் இருந்த தொந்தரவுகள் அனைத்தும் சரி செய்யக்கூடிய நேரம். நரம்பு சம்பந்தமான உடல் தொந்தரவுகள் இன்னைக்கு வருங்கிறதுனால அதுலயும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். இன்னைக்கு நீங்க போட்ட திட்டத்தை கச்சிதமா நிறைவேற்றுவீங்க. அனுகூலமான திசை வடகிழக்கு, நிறம் பச்சை, எண் 5. வீரம் தீரம் மிக்க சிம்மராசினர்களே, இன்றைய தசாநாதன் குரு 4இல் இருந்தாலும் அவர் 5இல் இருக்கும் புதனின் சாரத்தை செல்வதால் இன்னைக்கு யோகம்தான், அதிர்ஷ்டம்தான், காதலில் வெற்றி தான், கணவன் மனைவி கருத்தொற்றுமை கூடும், புத்திர பாக்கியமும் உண்டு, மன மகிழ்ச்சியும் நிறைந்த நாள். பண ஆதாயங்கள், சுக ஆதாயங்கள், மகிழ்ச்சி ஆதாயங்கள் அதிகமாக உள்ள நாள். பிள்ளைகளால் உங்களுக்கு இன்னைக்கு நன்மைகள் உண்டாகும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்பு கண்டிப்பா உங்களை சேரும். அனுகூலமான திசை கிழக்கு, நிறம் ஆரஞ்சு, எண் 1. கட்டழகமாரா கன்னிராசினியர்களே, உங்கள் சதுர் சப்தம கேந்திரங்களுக்கு அதிபதியான குரு சகாயஸ்தானத்தில் நின்று சுகஸ்தானத்தில் இருக்கும் புதனின் சாரத்தை செல்வதால் இன்று வீடு நில வாகன யோகம் சிறப்பாக இருக்கும். தொழிலதிபர்கள் தொழில் ஸ்தாபனங்களை விரிவுபடுத்துவார்கள். வியாபாரிகள் கொள்முதலில் பணத்தை முடக்கி நன்மை அடைவார்கள். மாணவர்களுக்கு இன்னைக்கு நன்மை தான். பெண்களுக்கு இன்னைக்கு வீட்டு உபயோக பொருட்களும் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாகும். இந்த நாள் ஒரு சுகமான நாள். அனுகூலமான திசை வடகிழக்கு, நிறம் பச்சை, எண் 5. துன்பமில்லா துளாராசினியர்களே, இன்றைய தசாநாதன் உங்கள் 3 மற்றும் 6 அதிபதி 2இல் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனோடு சேர்ந்து நின்று 3இல் நிற்கும் உங்கள் யோகாதிபதி புதனின் சாரத்தை செல்வதால் இன்று மன தைரியமும் காரிய அனுகூலமும் வெற்றியும் வீர தீர பராக்கிரமும் வெளிப்படும். புதிய ஒப்பந்தங்கள் செய்து கொள்ள மிக மிக சாதகமான நாள். நல்ல தகவல்கள் உங்களை சேரும். இந்த நாள் முன்னேற்றமான நாள் என்பதில் சந்தேகமே இல்லை. அனுகூலமான திசை கிழக்கு, நிறம் ஆரஞ்சு, எண் 1. விவேகமிக்க விருச்சிக ராசினியர்களே, இன்றைய தசாநாதன் உங்கள் 2, 5 அதிபதி குரு
ஜென்மத்தில் நின்று 2 நிற்கும் லாபாதிபதி சாரத்தில் செல்வதால் இன்று பணவரவு உண்டு, திருமண யோகம் உண்டு, குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும், தொழில் வியாபார அபிவிருத்தியும் உண்டு, உத்தியோகத்திலும் நன்மைகள் உண்டு, குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களாலும் ஆதாயம் உங்களை வந்து சேரும். இந்த நாள் சொல்வாக்கும் செல்வாக்கும் பெருகும் நாள். அனுகூலமான திசை வடகிழக்கு, நிறம் பச்சை, எண் 5. தர்ம குணமிக்க தனுசு ராசினர்களே, இன்று உங்கள் ஜென்ம சுகாதிபதி விரயஸ்தானத்தில் நின்றாலும் அவர் ஜென்மத்தில் இருக்கும் புதனின் சாரத்தில் செல்வதால் உடல் ஆரோக்கியம் தேரும். பண ஆதாயங்கள் இன்று இல்லை என்றாலும் விரயங்களும் கண்டிப்பாக இல்லை. பெயர் புகழ் செல்வாக்கு அதில் இருந்த களங்கங்கள் மறையும் நாள். வீடு நில வாகனத்தில் சுப விரயங்கள் உண்டாகும். இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு, நிறம் ஊதா, எண் 6. மாசற்ற மகர ராசினர்களே, இன்றைய தசாநாதன் குரு லாபத்தில் நின்றாலும் அவர் விரயத்தில் நிற்கும் புதன் சாரத்தில் செல்வதால் புதன் 6, 9க்கு அதிபதியாக இருப்பதால் உத்தியோகஸ்தர்கள் பண விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இது. அலட்சியம் கூடாதுங்க. மாணவர்கள் படிப்பில் அதிகமாக அக்கறை செலுத்தணும். தொழில் அதிபர்களுக்கு எதிரிக்கு தான் லாபம் இருக்குதுங்கிறதுனால நீங்க பார்த்து பக்குவமா செயல்படணும். இன்னைக்கு நீங்க விரயத்தை தவிர்க்க அதிக முயற்சிங்க எடுக்கணும். அனுகூலமான திசை வடக்கு, நிறம் மஞ்சள், எண் 3. குணமிகு கும்பராசினர்களே, இன்றைய தசாநாதன் உங்கள் தன லாபாதிபதி ஜீவனஸ்தானத்தில் நின்று லாபஸ்தானத்தில் நிற்கும் புதன் சாரத்தில் செல்வதால் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். உங்களுடைய எழுத்துங்க பேச்சுங்க சமுதாயத்தில் அனைவருக்கும் அறியும்படி வெளிவந்து பாராட்ட உங்களுக்கு பெற்றுத்தரும். விற்பனை யோகம் அதிகரித்து வங்கிகளின் உதவியும் கிடைத்து மன ஆறுதலையும் மகிழ்ச்சியும் நீண்ட காலத்துக்கு பிறகு தற்போது நீங்க அடைவீங்க. அனுகூலமான திசை வடகிழக்கு, நிறம் பச்சை, எண் 5. தன்மானம் உள்ள மீனராசினர்களே, இன்றைய தசாநாதன் உங்கள் ஜென்ம ஜீவனாதிபதி பாக்கியத்தில் நின்று ஜீவனத்தில் நிற்கும் புதன் சாரம் ஏறி நிற்பதால் இன்றைய தொழிலதிபர்கள் அமோகமான வெற்றி அடைவாங்க. வியாபாரிகளுக்கும் வெற்றி தான். அதனால காலத்தை சாதகமா பயன்படுத்திக் கொள்ளுங்க. மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் பாராட்டுகள் வந்து சேரும் நாள். எனவே காற்று இருக்கும் போது தூத்திக்குங்க. அனுகூலமான திசை கிழக்கு, மேற்கு, வடக்கு. அனுகூலமான நிறங்கள் ஆரஞ்சு, நீலம். அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 8. நேயர்களே, திறமைகளை வளர்த்து வாழ்க்கையின் போக்கை கணித்து நடைமுறை வாழ்க்கையை அறிந்து உள்ளதை உணர்ந்து அல்லதை தவிர்த்து நல்லதை செய்தோம் என்றால் எல்லா நாட்களும் வெற்றியான நாட்கள் தான். மீண்டும் சந்திப்போம். வணக்கம், வாழ்த்துக்கள்.